ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு நடந்திருக்கு. இப்ப கூட கேட் கீப்பர் மேல தப்பா இல்ல ஸ்கூல் வேன் டிரைவர் மேல தப்பா, யார் தப்பு செஞ்சாங்கன்னு விவாதம் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கேட் கீப்பர் மேலேயே முழு தவறும் இருக்கட்டும், ஆனா தனக்கு கொஞ்சமாவது சுய அறிவுன்னு ஒண்ணு இருந்திருந்தா அந்த வேன் டிரைவர் இந்த வேலையை பார்த்திருப்பாரா? டெய்லி அந்த வழியா போறவருக்கு இது ட்ரெயின் கிராஸ் பண்ற நேரம்னு தெரியாதா? அப்படி என்னங்க அவசரம்? நின்னு நிதானமா பார்த்து போயிருக்கலாமே. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்குமா ட்ரெயின் தட்டுப்படாம இருந்துச்சு? வேன் டிரைவர் சேஃபா ட்ராக்க கிராஸ் பண்ணிட்டு வேனை ஓரமா நிப்பாட்டிட்டு கூட இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கேன்னு அந்த கேட் கீப்பரை இழுத்து 4 சாத்தி இருக்கலாமே. அப்படி ஒரு 5-10 நிமிஷமோ அரை மணி நேரமோ ஸ்கூலுக்கு லேட்டா போனதா என்ன தப்பு? இந்த அவசரத்தினாலையும் பொறுப்பில்லாத தனத்தினாலையும் 3 உயிர் போயிருக்கு. அதுவும் ஒரே குடும்பத்துல அக்கா தம்பின்னு 2 உயிர் போயிருச்சு. இதுக்கு யார் பொறுப்பு? வேன் டிரைவர் பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு வந்து விடுவார்னு நம்பி தானே பெத்தவங்க அவங்க குழந்தைங்கள பள்ளி வாகனங்களை நம்பி சேர்த்து விடுறாங்க. கேட் கீப்பருடைய பொறுப்பில்லாத தனம் எப்படி இந்த கோர விபத்துக்கு காரணமோ அதே மாதிரி கவனக்குறைவா இருந்த வேன் டிரைவர் மேலையும் தப்பு இருக்கு. இவங்களுடைய அலட்சியம், அவசரம், பொறுப்பில்லாத தனத்துக்கு கொடுத்த விலை 3 குழந்தைங்களுடைய உயிர். யாரோ ஒருவருடைய கவனக்குறைவும் அலட்சியமும் ஈடுகட்ட முடியாத மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தி இருக்கு. எவ்வளவு கனவுகளோட அந்த தாய் தகப்பன் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க. சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பி வச்ச பிள்ளைங்களை செதஞ்ச உடலோட வீட்டுக்கு கொண்டு வர்றதெல்லாம் வார்த்தையால விவரிக்க முடியாத வலி. இழந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த இழப்பின் வலி தெரியும்.